வெல்கம் டு சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம போன வீடியோவில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் இது எப்படி வந்தால் எந்தெந்த விதியை பயன்படுத்தணும், எப்படி வந்தால் அதை எப்படி எழுதணும் பிழை இல்லாமல் அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் லகர எகர விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் ரகரமாய் திரிவதுண்டு. அதை பார்த்தீங்கன்னா வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் இனத்தை லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்தால் என்ன பண்ணணும்னா இந்த கல் என்ன ஆகும்னா அதை பாருங்க, வல்லினம் வந்தால் லகரம் ரகரமாய் மாறும். லகரம் ரகரமாய்னா பாருங்க, கல் பிளஸ் சிலை கற்சிலை, கடல் பிளஸ் கரை கடற்கரை, அதான் லகரம்ன்றது ரகரமாக மாறும். நெக்ஸ்ட்டு லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் மாறும். பார்த்தீங்கன்னா பல் என்பது பல் ப்ளஸ் முகம் பன்முகம்னு வரும். லா வந்தால் நாவா மாறும். இதுதான் பேசிக்கான சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும்னா. நெக்ஸ்ட்டு லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாய் திரிவது உண்டு. பார்த்தீங்கன்னா மக்கள் ப்ளஸ் பேர் மக்கட்பேர், இது லா வந்தால் டாவா மாறும். நெக்ஸ்ட்டு லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவது உண்டு. நெக்ஸ்ட்டு நால் ப்ளஸ் மீன் நான் மீன், பாருங்க இன்னு இந்த இன்னு, ஓகேவா, லா நா தான் மாறும். வருமொழி தகரமாயின் லகரத்தை ரகரமாய் மாறுவதோடு தகரமும் ரகரமும் மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா சொல் துணை இருக்குங்க, சொற்றுணை இங்கே தாவந்தால் பாருங்க ஹைலைட் பண்ணி காட்டுறோம். தாவந்தா நாவா மாறும்னா ராவா மாறும். ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட்டு அடுத்தது வருமொழி பார்த்துட்டு வச்சு. நெக்ஸ்ட் வருமொழி நகரமாய் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரம் நகரமாக மாறும். அதாவது நாவா மாறும். என்ன மாறினா அதை பாருங்க, லகரம் வந்து நகரமாக லா வந்து எப்படின்னா பாருங்க, லா வந்து நாவா மாறுச்சுன்னா இந்த நாவ நாவா மாறும்னா பார்த்தீங்கன்னா லா நாவா மாறுச்சுன்னா நாவா மாறும். பல் ப்ளஸ் நூல் பன்னூல். அவ்வழியில் தனிக்குறளை எடுத்து லகரமும் தகரமும் வரும்போது ஆயுதமாக மாறும். தகரமும் ரகரமும் அல் பிளஸ் தினை அற்றினை பல் பிளஸ் துளி பற்றுளி. பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேவா. இயக்குனர் என்பதே சரி, இயக்குனர் என்பதே சரி. இயக்குனர் என்று எழுதுவது தவறு. ஆமாம், இயக்குனர் பார்த்தீங்கன்னா இந்த இயக்குனரில் இந்த நா தான் வரும். இயக்குனர் இதில் இந்த நா, இதில் இந்த நா, இந்த நா கரெக்டு, இந்த நா தான் போட்ட கரெக்டு என்று எழுதுவது தவறு. இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகளை பெயர்நிலை இத் என்பதை பெற்று பூ ப்ளஸ் ஆர் நர் ஓட்டுனர் அனுப்புனர் பெறுநர் என்ற பெயர் சொல்கின்றனர். உறுப்பினர் குழுவினர் ஊரினர் முதலானவை உறுப்பு குழு ஊர் பெயர் சொற்றொடர். அதனால் அவை இன் என்னும் சரியான பெற்று முடிந்துள்ளது. சரிங்களா, ஒன்றும் கிடையாது. இயக்குனர் எப்படி எழுதும் தெரியும். இந்த நான் தானா தான் ஒன்றும், ஏன்னா சின்ன நான் வரக்கூடாது, ரெண்டு சொல்லினா வரக்கூடாது. இதை தான் சொல்லுவாங்க. அதுமாரி இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகள் பெயர் இடைநிலைகள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்து என்பதை பெற்று வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து பெற்று வர்றது. நெக்ஸ்ட் இந்து பெற்று வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் அனுப்புனர் பெறுநர் ஆகிய பெயர் சொற்றொடர் ஆகியன. இதெல்லாம் வந்து பெயர் சொல்ல குறிக்கிற மாதிரி. அனுப்புனர்னா இப்போ நம்ம ஒரு கடிதம் எழுதுறோம்னா அதில் அனுப்புனர் பெறுநர் எல்லாம் வரும், உங்களுக்கு தெரியும், அதுதான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு உறுப்பினர் குழுவினர் ஊரினர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலானவை பெயர் சொற்றொடர்கள். ஒரு குழுவினர்னா ஒன்று பல பெயர்களை சார்ந்து குறிக்கிறது. உறுப்பினரும்னா ஒரு ஆள், குழுவினர்னா எல்லாரையும், ஊரினர்னா இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, அதெல்லாம் குறிக்கிறதால இவங்களாம் பெயர் சொற்றொடர்னு சொல்லுவாங்க. அவையெல்லாம் அதனால் அவை இன்னா கடைசியில் இன்னுன்னு முடியும். இன்னும் முடிச்சுட்டு வர்றதால இதெல்லாம் அப்படி முடிஞ்சிருக்கு. இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சொல் உருவாகும் முறையை அறிந்து பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகின்ற போது பிழையை தவிர்க்க முடியும். அதாவது சொல் உருவாகுதல ஒரு எழுத்து உருவாகுது அப்படின்னா அதோடைய முறையையும் அதோடைய பொருள் வேறுபாட்டையும் உணர்ந்ததுனா பிழையே வராதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அறம் குறை வளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்.
இதெல்லாம். நெக்ஸ்ட்டு கிளி கிளி என்றால் என்றால், போனால் போனால், ஆணை ஆணை, மழை மலை முதலிய சொற்களின் பொருள் வேறுபாட்டினை கட்டுனர் மாணவர்களின் இன்றியமையாத பணியாகும். ஏன்னா இப்போ அறம், இந்த அறத்துக்கும் இந்த அறத்துக்கும் பொருள் வேறு, குறை குறை இது எல்லாத்துக்குமே பொருள் வேறு. சொல்லோடைய உச்சரிப்பு ஒன்றா இருக்கும், ஆனால் இதோடைய பொருள் வேறையாக இருக்கும். சரிங்களா? இதை கற்று எந்த இடத்துல எது போடணுன்றது கற்றுக்கணுன்றது நம்மளுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிழையை தவிர்க்க சில குறிப்புகள். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடுறேன். எழுத்தினை தெளிவாக உச்சரித்து பழக வேண்டும். நா நா நா, லா லா, ரா ரா நா. ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு எழுத்தினுடைய தெளிவாக ஃபஸ்ட்டு உச்சரிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து இருக்குன்னா, இப்போ வருகிறார், சென்றார், அந்த மாதிரி இருக்குன்னா அந்த உச்சரிக்க எப்படி இருக்கணுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் எழுத்து ஒரு முறையை அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒன்று. வருமுறை, அதாவது ஒரு எழுத்து எப்படி நம்ம எழுதுகிறோம் அந்த முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருளும். இப்போ அறம், அது மேலே கொடுத்துருக்க பாருங்கள், அறம் அறம், குறை குறை, வளம் வளம், அந்த பொருள் வர்றதையும் நெக்ஸ்ட்டு அது ஏற்படுத்தக்கூடிய பொருளையும் நம்ம தெரிஞ்சு அதை எழுதுன்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் சில காலம் வாய் விட்டோ அல்லது மனது உச்சரித்தபடியோ எழுதி பழகுவது நல்லது. அதாவது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில காலம்னா கொஞ்சம் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம தமிழ் ஸ்டார்டிங்கில் கற்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிற அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா சொல்லி, நல்லா சத்தமாக சொல்லியோ இல்லை நம்ம மனசுக்குள்ளே சரி வேணாம் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக எழுதும்போது பிழைக்கே வழிகேளாகும். அதை பார்த்திங்கன்னா வழிகோல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து வேகமாக எழுதக்கூடாது, பொறுமையாக தான் எழுதணும். பொறுமையாக எழுதினா மட்டும்தான் நம்மளால் வந்து மிஸ்டேக் இல்லாமல் தமிழில் எழுத முடியும். வேகமாக எழுதக்கூடாது, பொறுமையாக எழுதணும். கோ கே கோ கோ போன்ற கும்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். அதான் இந்த 4 தான் மெயின். இந்த 4 தான் மெயின். ஏன்னா இந்த 4 தான் மெயின். இதில் தான் பெரிய பெரிய மிஸ்டேக் போகிறோம். சரிங்களா? இந்த 4ஐயும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழில் பிழை இல்லாமல் எழுதலாம். ஒன்றுமே இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது எப்படி எதாவது எழுதணும். பிழையற்ற சுடல் பேச்சு துவங்க, பிழையான தொடரை கண்டறிக்கணும். காளைகளை பூட்டி வயலில் உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், கலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர் மழை நீரும் வாடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காலை இலை வந்து இந்த இலை வராது, 2 சின்ன லாபம். சரிங்களா? பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்க, அனைவருக்கும் நல்லது கெட்டது நல்லா தெரியும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது, வறட்சி இல்லாத இடங்களில் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியறி போல் ஆடுகின்றது. இதில் கரெக்டான ஆன்சர் அனைவருக்கும் நல்லது கெட்டது நல்லா தெரியும். இது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு, அதை தான் இங்கே குறிப்பிடணும். பின்வரும் தொடர்களில் உள்ள பிழை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அன்று, அதை செய்தது நான் அல்லேன். சரிங்களா? இது வராது, இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு பானையை உடைத்த கண்ணன் அல்ல, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள் என்ற. சித்தர் செயற்கை விரும்பியவர்கள் அல்லோம், சித்தர்கள் செயற்கை விரும்பியவர் அல்லர். ஓகேவா? இதான் இன்னைக்கு இந்த டாபிக் இதோட முடியுது. எழுத்துப்பிழை. நான் வேறு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். சாணக்கியா டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.